ஹலோ இன்டர்நெட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம். ஸோ இதுதான் ரைட் சைடில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவாசாக்கி Z900 யூசர் ரிவ்யூ. ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியல் ரிவ்யூ இருக்கும். அதாவது ஒரு பைக் லான்ச் ஆகிட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் யூசர் ரிவ்யூ, அதாவது ஆஸ் அ ஓனர் இந்த பைக்கு வாங்கி ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 10 months இந்த பைக் இருக்குது. சிட்டி கம்யூட்டிங், ஹைவே ரைடு, ஆஃப் ரோடிங் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு யூசர் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயுமே நிறைய இந்த வாக் அரவுண்ட் வீடியோஸ் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கெலாம் இனஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது யூடியூப்பில். ஆல்மோஸ்ட் இந்த பைக் லான்ச் ஆனோன்னா எல்லா பைக் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதோட வாக் அரவுண்ட் எல்லாமே ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அகெயின் இதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ மோஸ்ட் அந்த வீடியோ வந்து ஹார்ட்கோர் பைக்கர்ஸ்க்கு தான், ஹார்ட்கோர் சூப்பர் பைக்கர் லவர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ராவாக பார்க்கலாம், ரா பவர் ஆஃப் த பைக் எப்படி இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஹைவேக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹைவேயில் போயிட்டு தான் நம்ம கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியும். ஸோ ஹைவே போகிற வழியில் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக பைக்கோட ஒரு ஸ்பெக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு BS6 phase 2 இன்ஜின். நான் சொல்கிறது 2023 மாடல். இது BS6 phase 2 இன்ஜின், 948cc Z900 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஸ்டில் இதோட இது வந்து 948cc இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 948cc இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின், லிக்விட் கூல்டு. பவர் வந்து 125 ஹார்ஸ் பவர் அண்ட் 98 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இது வந்து பேசிக். அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 219 கிலோ. ஸோ 219 கிலோங்கிறது கொஞ்சம் ஹெவி தான், கொஞ்சம்லாம் ரொம்பவே ஹெவி தான். பட் ரொம்ப தெரியாது அது நமக்கு. கொஞ்சம் பைக்கில் கொஞ்சம் நம்ம அந்த ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா பவர் வந்து ரொம்ப வெயிட் வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது. ஓகே தான், மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் இருக்கும், யார் இந்த பைக்கு வாங்கலாம்? அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டது வந்து, ஃபஸ்ட் டைம் இந்த பைக் வாங்கலாமா? அதாவது நார்மல் ஒரு டியூக்கு, டாமினார் அந்த ரேஞ்சில் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க சடனாக ஜம்ப்பாக இந்த பைக் வாங்கலாமா, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் நான் அவங்ககிட்ட எல்லாருமே சொன்னது ஒன்று தான், நீங்களாவது டியூக் ஆர் டாமினார் ஓட்டியிருக்கீங்க, நான் எதுவுமே ஓட்டலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 years பேக் ஒரு கான்டினென்டல் GT 535 ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் வெரி ரேர், என்றைக்காவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்குக்கு எனக்கு பெரிய சம்மந்தம் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வாங்கலாம். பைக்கு எந்த டச்சுமே இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக Z900 போய் வாங்கினேன். ஸோ அது வந்து பிரச்சனைலாம் இல்லை. ஆல்ரெடி நமக்கு வந்து கொஞ்சம் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம பிளாங்காக நம்ம அப்படி வாங்கிட முடியாது. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஒய் நாட், ஈஸியாக வாங்கிடலாம், அதெல்லாம் ஒரு பெரியது இல்லை. பட் வாங்கிட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பைக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டினதில்லை அப்படிங்கிறதுனால இனிஷியலாக அந்த பவருக்கு செட்டப் ஆகிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா 125 ஹார்ஸ் பவர் இன்லைன் 4. ஏன்னா இப்போது நம்ம வந்து இன்ஜின் டவுன் சைசிங் காலத்தில் இருக்கும். கார்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் தான் இப்போ நிறைய வருது. 3 சிலிண்டர் இன்ஜினு, அதுலேயுமே சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வண்டி ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா ஒரு சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஸோ அந்த 4 சிலிண்டர் கான்செப்ட்டுங்கிறதே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு பீரியடில் ஒரு பைக்கில் 4 சிலிண்டர் இன்ஜின், அதுவும் 125 ஹார்ஸ் பவருங்கிறதுலாம் வந்துட்டு டூ மச் பவர் தான் சொல்லப்போனால். பட் இன்னும் இருக்குது அஃப்கோர்ஸ். சூப்பர் ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம போனோம்னா 210 ஹார்ஸ் பவர் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. பட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஸ்பீக்கிங் 125ங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஸோ இனிஷியலாக அந்த பவருக்கு நம்ம செட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயே வந்துட்டு 4 மோடு டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரோட், ரைடர், ஸ்போர்ட், இன்னொன்று வந்து ஒரு கஸ்டம் மோடு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெயின் ஒரு மோடு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணிக்கலாம். ரெயினில் பார்த்தீங்கன்னா பைக்கோட பவர் வந்து 55% கட் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 650cc பைக் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் த்ராட்லாம் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு நிஞ்சா 650 பிக்கப் என்ன இருக்குமோ அந்த பிக்கப் தான் இருக்கும். ட்ராக்ஷன் ஹையாக இருக்கும் ரெயின் மோடில். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ரோட்டில் ஸ்லிப்பரியாக இருக்குது அந்த டைமில் நமக்கு ட்ராக்ஷன் தேவை. ஸோ அதனால் ட்ராக்ஷன் ஹையாக இருக்கும். இது ஸ்போர்ட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 0 ட்ராக்ஷன் ஃபுல் பவர், அதாவது கிரேசி மோட். நீங்கள் வந்து ஜாலியாக வீலி பண்ணணும், ஃபுல் பவர் உங்களுக்கு வேணும், பைக்கோட ஃபுல் பொட்டென்ஷியல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா ஸ்போர்ட் மோடு. ரைடர் மோட்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ராக்ஷன் நீங்கள் மீடியமாக இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, ஆஃபாக இருக்கணுமா, அது நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பவரும் நீங்கள் ஃபுல்லாக இருக்கணுமா, லோ பவர் எதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மோட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது என்னை வந்து இந்த பைக்குக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த பைக் வாங்குறவங்க ஸ்போர்ட் மோடில் மட்டும் தான் போட்டு ஓட்டுவாங்க. இல்லைன்னா எதுக்கு இந்த பைக் வாங்குகிறோம், நம்ம ரைட் மோடில் போட்டு ஓட்டுறதுக்கு வாங்கலை இந்த பைக்கு. ஓகே, ஸோ ஹைவே வந்தாச்சு. ஓகே, ஸோ ஒரு பேசிக் வாக் அரவுண்ட் மட்டும் கொடுத்துடலாம், ரொம்ப இன்டெப்த்தாக நான் போகலை. ஸோ இதுதான் பைக்கோட சைடு. ஓகே, ஃப்ரண்ட் வந்து டூவல் டிஸ்க் வருது ஆப்வியஸாக, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் லைட் வந்து ஃபுல்லாக எல்இடி, ஃபுல் எல்இடி லைட்ஸ் தான். அப்புறம் இது எல்லாமே மற்றதெல்லாம் 4 சிலிண்டருங்கிறதுனால 4 எக்ஸாஸ்ட் பைப் இருக்குது. ஐ மீன் ஹெட்டர்ஸ் 4 ஹெட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸாஸ்ட்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஆப்வியஸாக போலீஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய பைக் வாங்கிட்டு நம்ம போலீஸ் அங்கே நின்று நம்ம பதில் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ நான் எக்ஸாஸ்ட் எதுவுமே மாற்றலை. ப்ளஸ் இந்த லைட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஜெட்டுங்கிற ஷேப்பில் இருக்கும் லைட்டு. ப்ளஸ் ஸ்பீடோமீட்டர் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. சைடு ரியர்வியூ மிரர்ஸும் ஓகே தான், தே டூ அ டீசன்ட் ஜாப். இந்த பைக்கில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்துச்சுன்னா ரியர் சீட்டு தான். ரியர் சீட் வந்து ஆல்மோஸ்ட் நோ யூஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டோன் தான், சொல்லப்போனால் கல் தான். நீங்கள் யாரையாவது ஒரு லைஃப் டைம் எனிமி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீட்டில் நீங்கள் அவங்கள உட்கார வச்சு கூட்டு போகலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான். ப்ளஸ் நான் பைக் வாங்கணுன்னு நான் பிபிஎஃப் போட்டேன், பெயின் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் போட்டேன். ஸோ அதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ப்ளஸ் இந்த கிராஷ் கார்டு எல்லாமே வந்துட்டு எனக்கு அக்சசரிஸில் வாங்கும்போதே வந்துச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம். இன்லைன் 4ஓட சிக்னேச்சரே இந்த சவுண்டு தாங்க. இந்த அந்த எக்ஸாஸ்டோட நாய்ஸ் தான். இத்தனைக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்லைன் 4ஓட அந்த ஒரு எக்ஸாஸ்ட் வந்து மற்ற இதுலேருந்து எப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அந்த நாய்ஸ் தான். ஏன்னா நீங்கள் நம்ம டுக்காட்டிஸு, யமஹா R1 இதெல்லாம் நம்ம போனோன்னா வந்துட்டு கிராஸ் பிளேன், யமஹாலாம் கிராஸ் பிளேன் இன்ஜின். ஸோ அந்த நாய்ஸே வந்து ஒரு மாதிரி படன்னு இருக்கும். பட் இது வந்து ஒரு மியூசிக்லி இப்போது இதில் எக்ஸாஸ்ட் மாற்றாமல் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால், அட்வான்டேஜ் ஆப்வியஸாக நம்ம லீகலாக இருக்கும். ஸோ போலீஸ் இஷ்யூஸ் நமக்கு எதுவும் வராது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் பைக்கோட ஒரு சவுண்டு வந்து வராது. ஆப்வியஸாக இப்போ நம்ம ஓட்டுறோன்னா நமக்கு மட்டும்தான் கேட்கும், நமக்கு நல்லாவே கேட்கும் சவுண்டு. பட் மற்றவங்க ரோட்டில் போகிறவங்களுக்கு அந்த ஒரு இப்போ யூஸ்வலாக நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், ஒரு சூப்பர் பைக் போகுது அப்படின்னாலே அந்த ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸாக BS6 வேறு. ஸோ கண்டிப்பாக அந்த சவுண்டு மஃப்லிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் என்ஜாயபிள் தான். நமக்காக ஓட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸாஸ்ட் தேவையில்லை. மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ பைக்கோட இப்போ வந்து நான் ஸ்போர்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா 125 ஹார்சஸ் அண்ட் 98 Nm டார்க் ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம த்ராட்டில் பண்ணும்போது நம்ம 0 to 100 மட்டும் பார்க்கலாம். ஓகே, நம்ம 0 to 100 மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அங்கே
பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டு. அது கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. என்றைக்குமே சம்திங் அபவுட் திஸ் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஆக்சுவலாக இந்த டைமில் தான் ஆக்சுவலாக வெளியில் வர முடியும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு. ஓகே, நம்ம இங்கே 0 to 200 பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகே, 1 2 3. ஓகே, 200 க்ராஸ் பண்ணிட்டோம். பட் டிராஃபிக் நிறைய இருந்துச்சு, என்னால் ஃபுல் த்ராட்டில் கொடுக்க முடியல. ஸோ டிராஃபிக் இல்லைன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தொட்டிருக்கலாம் 200. ஸோ இதுக்கு என்ன, இப்போ நம்ம வேறு பைக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 நிறைய பைக்ஸ் போகும். ஆப்வியஸாக 650 சிசிஸே மேக்ஸிமம் நிறைய பைக்ஸ் இருக்குது 200 போகக்கூடிய பைக்ஸ். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ஈஸியாக போகிறது. அந்த பைக்கோட இப்போ சில பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விண்டோட ஹெல்ப்பு, அதாவது காற்று எந்த சைடு அடிக்குது அதோட ஹெல்ப்லாம் தேவைப்படும். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காற்று, இது மாதிரி இந்த பிரிட்ஜு ஏறுறோம். இப்போ அந்த பிரிட்ஜ் இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம நினச்ச அந்த அக்ஸலரேஷன் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் நான் காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த பைக்கில் வேறு சொல்கிறது, பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஆப்வியஸாக ஃப்ரண்ட்டு டூவல் டிஸ்க்கு, ஸோ பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டுங்க. நம்ம ஆப்வியஸாக இதை வாங்குறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே 400 சிசிஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. மெஜாரிட்டி நான் சொல்கிறது மோர் தென் 50% டைரக்ட் ஜம்ப் யாருமே மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. அப்படி 400 சிசிஸ் ஓட்டுறவங்க. ஸோ 400 சிசிக்கும் இதுக்குமே ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் த அமௌண்ட் ஆஃப் பவர். இப்போ 400 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 42 ஹார்ஸ் பவர் இன்ஜின்ஸ் தான் எல்லாமே. இது வந்து 125, ஸோ ஆல்மோஸ்ட் 3 times த பவர். ஸோ நம்ம அந்த கொஞ்சம் அந்த கிளச்சு தான் மைல்டாக நம்ம வந்து கிளச்சில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது அப்படின்னா வீலி தான். ஸோ அதுதான் இனிஷியலாக நம்ம கற்றுக்கணும். இந்த பைக்கில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதே வந்து வீலி கண்ட்ரோல், அக்ஸலரேஷன், பிரேக்கு, இது மட்டும்தான். ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பட் டூவபிள். பட் இனிஷியலாக கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. அந்த பைக்கில் ஆஃப் ரோடிங் பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப்பில் நான் போயிட்டு வந்தேன். கொடைக்கானல் போயிருக்கேன் அந்த பைக்கில். ஆப்வியஸாக ஹில்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பைக் ஓட்டுறதுக்கு. அந்த இன்ஜின் நாய்ஸ்னாலும் சரி, நம்ம அந்த இன்லைன் 4ஓட நாய்ஸ் வந்து அந்த ஹில் நம்ம மலையில் ஏறும்போது அந்த ரேஞ்ச், அந்த மலையோட அந்த இதில் வந்து அப்படி எக்கோ ஆகி நமக்கு அந்த இன்லைன் 4 நாய்ஸ் கேட்கும். அதோட ஃபீலே வேறு. அவ்வளோ ஒரு ரிதமிக்காக நல்லாயிருக்கும். அப்புறம் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப் ரோடிங் என்னையை பொறுத்தவரை அந்த பைக் இஸ் நாட் மேட் ஃபார் ஆஃப் ரோடிங். ஸோ எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நான் ஆஃப் ரோடிங்னு சொல்ல முடியாது. நான் போனது வந்து ஃபுல்லாக சாண்ட் டியூன்ஸ், அதை ஃபுல்லாக ஒரு டெசர்ட் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக அந்த ஏரியா. ஓகே, பட் ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு இந்த சஸ்பென்ஷன் எதுவுமே ஆஃப் ரோடிங் ஓரியன்ட் கிடையாது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் ஆஃப் ரோடிங். இன்கேஸ் ஏதாவது சஸ்பென்ஷனில் ஏதாவது ஆயில் சீல் அப்படி ஏதாவது உடஞ்சதுன்னா அது செலவு ரொம்ப அதிகமாகிற மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று, இந்த பைக்கோட ஸ்பேர்ஸ் எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. ஸோ அதுவும் ஒரு இது இருக்குது. ஸோ பெட்டர் கீப் இட் சேஃப் சொல்லப்போனால். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை எடுத்துகிட்டு லடாக் போகிறது, ஐ மீன் ஹார்ட் டெரெயின்ஸ், அதாவது ரொம்ப கஷ்டமான இடத்துக்குலாம் அந்த பைக் எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க. பட் அது வந்து அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் போவாங்க. பட் நாட் அட்வைசபிள்.
ஆப்வியஸாக இதெல்லாம் சூப்பர் பைக். ஸோ இதை மாதிரி என்றைக்காவது ஒரு வீக்கெண்ட் ரைடு நீங்கள் எங்கே போனாலுமே வந்துட்டு ரோட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பைக்கில் ரோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா நீங்கள் எல்லா ரோடுக்கும் இதை எடுத்துகிட்டுலாம் போயிட முடியாது. ரோடு நல்லா இருக்கணும். ஸோ டூரிங்லாம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். டூரிங் நான் இங்கேருந்து பாண்டிச்சேரிலாம் போயிருந்தேன். எனக்கு வந்து பொசிஷன் அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஆல்மோஸ்ட் அப்ரைட் பொசிஷன் தான். நீங்கள் டியூக் 390 ஓட்டினவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேபி மினிமல் மைல்டாக மேபி கொஞ்சம் ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஃபார்வர்ட். பட் எந்த விதத்துலையும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினாவோ இல்லைன்னா ஒரு பேக் பெயினாவோ வர சான்ஸ் ரொம்ப கம்மி. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது பேக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம். பட் அந்த ஆஸ்பெக்டில்